ஓகே. நம்ம விஷயத்துல வந்துடலாம் ஒண்ணுன்னா. இப்போ வந்து இங்கே அ ஜாயின்ட்ஸ் இருக்கும். அவங்க வந்து முதல்ல நான் ரொம்ப நன்றி கேட்கலாம். என்னன்னா, உங்க வேல்யூபிள் டைம்க்கு வந்து அ இங்க இருக்குது தான் இட்ஸ் ஓகே. அதனாலலாம் நான் அத பத்தி எல்லாம் கேட்கல. பட் வந்து நம்ம விஷயம் இன்னைக்கு என்னன்னா, மொனாக் கம்பெனி அவர்கள் வந்து ஸ்மார்ட் கட் ப்ரோ 9.2 வெர்ஷன் ரீசென்ட்லி லான்ச் பண்ணோம். ஓகே. இந்த 9.2 வெர்ஷனுக்குள்ளே அப்படி என்ன அட்வான்டேஜ் இருக்கும்னா, உங்களுக்கு வந்து இப்பைக்கு வந்து தாராளமா வந்து ஃபைல்ஸ் வந்து உலகத்துல இருக்கு இல்லையா? அதுக்கு சம்பந்தமா நம்ம இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா வந்து ரியல் டைம் நீங்க வந்து இதுக்குள்ள வேலை செய்ய முடியும். அது மாதிரி இங்கே நம்ம போட்டு 9.2 வெர்ஷன் அனுப்பியிருக்கோம். ஓகே. அது வந்து ஒன்னொன்னா நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து பிராக்டிகலா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இது வந்து க்ளோஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தாராளமாக உங்களுக்கு வந்து 9.2 போட்டு தான் ஆகணும். ஓகே. 9.2 போட்ட அப்புறம் அதுக்குள்ளே நம்ம வரும்போதே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரீசெட்ஸ் உலகத்தில் வந்து ஹெச்டி ஆகட்டும் 4K ஆகட்டும் எது விதம் இன்னைக்கு உலகத்தில் இருக்க ஃபார்மேட்ஸ் இருக்கும் அத்தனை ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே வந்து சேரும். ஓகே. அது பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து விசாரிக்க வேண்டியிருக்கும். எந்த ஃபார்மேட் இல்லைன்னா நீங்க யோசிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட் வெர்ஷனுக்குள்ளே அந்த விதம் எதுவும் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகே. அது வந்து எப்படி நான் ஒன்னொன்னா உங்களுக்கு காட்டுறேன். இங்க வந்துட்டு நான் பாருங்க புதுசா வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணும்போது இதுக்குள்ள வந்துக்கலாம். ஓகே. கண்டிப்பா உங்களுக்கு வந்து 9.2 வெர்ஷன் போட்டா தான் இந்த ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா ஃபீச்சர்ஸ் கிடைச்சாகும். பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ்க்குள்ள வரும்போது இதுக்குள்ள பாருங்க ஒருத்தர் வந்து நியூ அப்படி கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க உலகத்திலே இப்போதைக்கு வந்து எதுவிதம் ஃபார்மேட்ஸ் இருக்கும். என்னோட ஸ்க்ரீன் எல்லாம் வருதுன்னு நினைக்கலாம். ஓகே. இப்போ வந்து பாருங்க இதுக்குள்ள உலகத்தில் எதுவிதம் ப்ரீசெட்ஸ் இருக்கும் எல்லாமே இங்கே கிடைச்சிருக்கும். இப்போ 4K இருக்கலாம். 4K சம்பந்தமா இங்கே ப்ரீசெட்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஃபேஸ்புக் கண்டிப்பா இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் ஓடுதுன்னா உங்களுக்கு தெரியும். ஃபேஸ்புக் சம்பந்தமா இல்லைன்னா வாட்ஸ்அப் சம்பந்தமா உங்களுக்கு வந்து வேலை செய்யணும்னா அதுக்கு சம்பந்தமா இங்கே ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்கும். அதுக்குள்ள வர்டிக்கல் இருக்கலாம், ஹொரிசன்டல் இருக்கலாம். எப்படி தேவைப்படுதோ அது விதம் இதுக்குள்ள அதுக்கு சம்பந்தமா நம்ம ப்ரீசெட்ஸ் போட்டு அனுப்பிட்டு இருக்கோம். ஓகே. இதோடு சேர்த்து இங்கே இன்ஸ்டாகிராம் இருக்கும். இன்னைக்கு எல்லாம் ட்ரெண்டிங் அதுதான் இல்லையா? இன்ஸ்டாகிராம் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு சம்பந்தமா இங்கே ஏகப்பட்ட ரெடி டு யூஸ் ப்ரீசெட்ஸ் நம்ம போட்டு அனுப்பிட்டு இருக்கோம். இதுதான் இதோட முதல் அட்வான்டேஜ். இப்போதைக்கு வந்து என்ன ட்ரெண்டிங்கா இருக்கும் அது சம்பந்தமா இங்கே ரெடி டு யூஸ் ப்ரீசெட்ஸ் நம்ம போட்டு அனுப்பியிருக்கோம். இது வந்து முதல் விஷயம். ஓகே. கண்டிப்பா நீங்க வந்து ஏகப்பட்ட நாள் முன்னாடி தான் இந்த கேள்வி கேட்டிருக்கும் இல்லையா? எனக்கு வந்து அந்த ஃபைல் ஃபார்மேட் ஓடல, அந்த ஃபைல் இங்கே வேலை செய்யல அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா இதெல்லாம் இந்த 9.2 வெர்ஷனுக்குள்ளே உங்களுக்கு வந்து எந்த வித தலைவலி இல்லாம வேலை செஞ்சிடும். அதுதான் 9.2 வெர்ஷனுக்குள்ள மிக அட்வான்டேஜ். ஓகே. சரி. திடீர்னு வந்து நம்ம விஷயத்துல வரலாம். இப்போ வந்து நார்மலி நான் எனக்கு ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இதுக்குள்ளே யூடியூப் சம்பந்தமா பாருங்க சார். யூடியூப்குள்ளேயும் நம்ம வந்து பைஃபிர்கேஷன் பண்ணியிருக்கோம். எந்த விதம் ஃபார்மேட்ஸ் தேவைப்படும் 4K இருக்கட்டும் 2K இருக்கட்டும் ஹெச்டி இருக்கட்டும் எது தேவைப்படுதோ அது விதம் இங்கே நம்ம ப்ரீசெஸ் போட்டு அனுப்பியிருக்கோம். இதுக்குள்ள வந்துட்டுனா இப்போதைக்கு வந்து நார்மல் எனக்கு வந்து 1920 ஹெச்டியில் தான் நான் இங்கே பாருங்க அந்த ஃபார்மேட் வச்சு நான் இங்கே வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்குள்ள வந்த அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது என்னோட இடம் எந்த இடத்துல போடணும் அது விதம் செலக்ட் பண்ணி நான் இந்த பேர் இங்கே டெஸ்ட் டெமோ கொடுத்துக்கலாம். பாருங்க இது விதம் போட்ட அப்புறம் நான் எனக்கு எப்படி தோணுது அந்த ஃபார்மேட் வச்சு நான் என்னோட வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இதுக்குள்ள வந்து பிறகு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நம்ம இன்டர்ஃபேஸ் மீதி எல்லாம் அப்படிதான் இருக்கு. அதுக்குள்ள எதுவும் மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஓகே. ஆனாலும் இப்போதைக்கு வந்து மிக அட்வான்டேஜ் என்ன இருக்கும் இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இருக்கிற எத்தனை ஃபார்மேட்ஸ் இருந்தாலும் இங்கே சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே. அதுதான் மிக அட்வான்டேஜ் ப்ரீசஸ் நம்ம மறுபடியும் காட்டலாம். இதுக்குள்ள வந்துட்டுனா இருக்கிற எத்தனை ஃபார்மேட்ஸ் இருக்கும் அத்தனை ஃபார்மேட்ஸ் இங்கே உங்களுக்கு வந்து 4K ஆகட்டும் ஹெச்டி ஆகட்டும் ஃபேஸ்புக் ஃபார்மேட் ஆகட்டும் எது இருந்தாலும் வாட்ஸ்அப் ஃபார்மேட் ஆகட்டும் எல்லாமே இங்கே சப்போர்ட் இருக்கும். ஒன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து முதல் விஷயம் முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு மேஜர் சேலஞ்சஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து விஷயம் வரும்னா ஒரு ஃபார்மேட் திடீர்னு வந்து புதுசாக இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம். இந்த ஃபார்மேட் வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்கே உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேட் இங்கே கஸ்டமைஸ் பண்ண முடியும்.
புரியுதா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து உலகத்திலே மீதி ஒரு ஃபார்மேட் வந்துருச்சு. இல்லன்னா ஏதாவது ப்ரீசெட்ஸ் புதுசா வந்து செய்யணும். அப்படி கூட இருக்கலாம். இல்லையா? இப்போ வந்து ஏற்கனவே இது நம்ம அனுப்பி இருக்க ப்ரீசெட்ஸ் இருக்கலாம். ஓகே. இங்க பக்கத்துல இருக்கிறது அத்தனையும் அனுப்பி இருக்க ப்ரீசெட்ஸ் இருக்கும். இல்ல இதே வந்து உங்களுக்கு வந்து உங்க இடத்துல எப்படி தேவைப்படுது, அது விதம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா, அது விதம் இங்கே உங்களால வந்து கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் கூட இங்க பண்ண முடியும். பக்கத்துல பாருங்க, இங்க கஸ்டமைஸ் செட்டிங் பட்டன் கொடுத்திருக்கும். இதுக்குள்ள கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வேலை செய்யலாம். ஆனா இதே வந்து சேவ் பண்ணலாம். புரியுதா? அது வந்து எப்படி நான் காட்டுறேன். இங்க பாருங்க செட்டிங்ஸ்குள்ள வந்துட்டுனா, இப்போ வந்து இங்க H.264 உங்களுக்கு வந்து இதுக்குள்ள ஏதாவது ஃபார்மேட் வந்து சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா ப்ரீசெட் சேஞ்ச் பண்ணணும் அப்படி இருக்கலாம். இல்லைன்னா அதுக்குள்ள வந்து ஃப்ரேம் ரேட் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ரேட் சம்பந்தமா தான் விஷயம் வரும். அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரேம் ரேட் மாத்தி அப்புறம் இங்க என்ன பண்ணலாம், அந்த ப்ரொஜெக்ட் உங்களுக்கு வந்து இங்கே வேலை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம், அந்த ப்ராஜெக்ட் இங்கே சேவ் ப்ரீசெட்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்க இப்போதைக்கு வந்து நான் என்ன பண்ணலாம், எனக்கு எப்படி தோணுது இல்லைன்னா உங்க இடத்துல கஸ்டமருக்கு எப்படி கிளிப் வருது, அது விதம் இங்கே என்ன பண்ணலாம், என்னுடைய கஸ்டமைஸ் மை ப்ரீசெட்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்க ப்ரீசெட்க்கு போட்டு ப்ரீசெட் ஹெச்டின்னு அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து எது விதம் தேவைப்படுது அது விதம் பேர் போட்டு நான் இங்கே சேவ் கொடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ வந்து நான் இருக்கிற 30 ஃப்ரேம்ஸ் வந்து 60 ஃப்ரேம்ஸ் மாத்தி இருக்கும். இதே வந்து இந்த இடத்துல சேவ் முடிச்ச அப்புறம் பாருங்க பக்கத்துல எனக்கு கஸ்டமைஸ்க்குள்ள அது வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்க தெரியுதுன்னு நினைக்கலாம். ஓகே. இது விதம் நீங்க செஞ்ச அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்க வேலை செய்யும் போது நியூக்குள்ள வந்துட்டுனா இந்த இடத்துல அந்த செட்டிங் அப்படியே என்னால வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து அந்த செட்டிங் செலக்ட் பண்ணி எனக்கு வந்து அந்த வேலை அந்த ஃபைல் ஃபார்மேட் சம்பந்தமா வேலை போட்டு பண்ணலாம். எவ்வளோ ஈஸி பாருங்க. இது வந்து இருக்கிற எத்தனை ஃபைல் ஃபார்மேட் இருந்தாலும் நீங்க வந்து உங்க இடத்துல எப்படி தேவைப்படுது அது விதம் கஸ்டமைஸ் கூடி பண்ணி நீங்க வந்து வேலை செய்ய முடியும். அது வந்து இதோட நெக்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி. ஓகே. மறுபடியும் நம்ம விஷயத்துல வரலாம். இப்போதைக்கு வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு தெரியும் சர்ப்ரைசிங் என்னன்னா உலகத்துல எந்த சாஃப்ட்வேர்ல அந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்காது. இங்கே ரியல் டைம் பாருங்க இருக்கிற எது ஃபார்மேட் இருந்தாலும் இப்ப பாருங்க நான் இதுக்குள்ளே இந்த இடத்துல இங்கே பார்த்துட்டுனா ஏகப்பட்ட இந்த இடத்துல பார்த்துட்டுனா நான் உலகத்துல என்னெல்லாம் ஃபார்மேட்ஸ் இருக்கும் அதோட ஃபைல்ஸ் நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டுனா இது உள்ளே பாருங்க மல்டி ஃபார்மேட்ஸ் ஃபைல்ஸ் இதுக்குள்ளே நான் இங்கே போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே வந்துட்டுலாம் இதங்க இருக்கிற கிளிப்ஸ்ல உங்களுக்கு தெரியுது தாங்க இந்த இடத்துல வந்துட்டுனா இருக்கிற ஃபைல்ஸ் மல்டி ஃபார்மேட் சார் இது வந்து FX30 கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். உலகத்திலே ஏகப்பட்ட ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து உங்க இடத்துல சேலஞ்சிங்ஸ் என்னன்னா இப்போ வந்து FX30 ஃபைல்ஸ் உங்க இம்போர்ட் பண்ணும்போது இந்த பின்குள்ள வரல அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம 9.2 வெர்ஷனுக்குள்ள ரியல் டைம் உங்களுக்கு வந்து அந்த ஃபைல்ஸ் இங்கே வந்து சேரும். உங்களுக்கு வந்து எந்த தலைவலி இல்லையா FX30 இருக்கட்டும் மீதி HD இல்லைன்னா 4K ஃபைல் சம்பந்தமா H.265 கோடெக்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா 10 பிட் இருக்கலாம் இல்லைன்னா 100 ஃப்ரேம்ஸ் ரேட் இருக்கலாம். சார் எது இருந்தாலும் நீங்க வந்து முதல்ல அந்த மாதிரி தலைவலி எல்லாம் இருந்தது. இப்போக்கு வந்து அப்படி எதுவும் கிடையாது. டைரக்ட்லி வந்து இந்த இடத்துல வந்து சேரும். அது வந்து இந்த 9.2 வெர்ஷனுக்குள்ள இருக்க மிக மிக பெரிய அட்வான்டேஜ். ஓகே. இருக்கிற எந்த ஃபைல்ஸ் இருந்தாலும் ஓகே அது வந்து 10 பிட்ஸ் ஆகட்டும் 100 ஃப்ரேம்ஸ் இருக்கட்டும் இல்லைன்னா HD இருக்கட்டும் எது இருந்தாலும் பாருங்க இப்போதைக்கு வந்து இந்த ஃபைல் ஃபார்மேட் பாருங்க இந்த இடத்துல வந்துட்டுனா இங்க உங்களுக்கு தெரியுது 4K ஃபைல் ஆகும். ஆனா இதே வந்து இந்த இடத்துல 25 ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஓகே. இது வந்து அப்படியே நான் வந்து என்ன பண்ண முடியும், இது வந்து அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் என்னோட டைம்லைன்ல போட்டு என்னால வந்து தாராளமா வேலை செய்ய முடியும். பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இந்த விதம் இருக்கும் அது வந்து பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுத்ததாகும். இருக்கிற அந்த ஃபைல்ஸ் இங்கே என்னால் வந்து ஓட்ட முடியும். ஓகே. பாருங்க இருக்கிற இது விதம் உங்களுக்கு வந்து 10 பிட் ஆகட்டும் HD ஆகட்டும் 100 ஃப்ரேம்ஸ் ஆகட்டும் நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. ரியல் டைம் உங்களுக்கு வந்து இதுக்குள்ள வந்து சேரும். நம்ம ப்ராடக்ட்ல 9.2 வெர்ஷனுக்குள்ள 4K ஃபைல்ஸ் எத்தனை இருக்கும் அத்தனை வந்து இது விதம் பாருங்க இது வந்து ரைட் கிளிக் பண்ணி இங்கே காட்டுறேன் உங்களுக்கு வந்து இதுக்குள்ள இது வந்து 59 பாயிண்ட் இல்லைன்னா 60 ஃப்ரேம்ஸ்ல இருக்கும். ஓகே. இது வந்து HD இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் முதல்ல HDல இருக்க ஃபைல்ஸ் கூட உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும். அது கூட இங்கே சால்வ் ஆச்சு. ஓகே. இங்க வந்து பாருங்க இருக்கிற இந்த ஃபைல்ஸ் வந்து அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் கொடுத்துக்கலாம். பாருங்க இது விதம் இருக்கிற HD ஃபைல்ஸ் ஆகட்டும் 4K ஃபைல்ஸ் ஆகட்டும் நம்ம H.265 கோடெக் ஆகட்டும் ட்ரோன் ஃபைல்ஸ் ஆகட்டும் சார் எது இருந்தாலும் நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. ரியல் டைம் நம்ம இந்த பின்குள்ள இம்போர்ட் பண்ணி நீங்க தாராளமா வேலை செய்ய முடியும். எந்த கவலையும் இப்போதைக்கு வந்து 9.2 போட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து பிரச்சனையுமே வராது. ஓகே. இது வந்து தாராளமா அந்த மாதிரி நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் டு எடிட் பண்றதுக்கு தான் நம்ம இது வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. இதுக்குள்ள இந்த ஃபைல்ஸ் எல்லாம்
ரியல் டைமில் நம்மளால் வந்து பாருங்கள் இருக்கிறத எது இருந்தாலும் இம்போர்ட் பண்ணி என்னால் வந்து டைம்லைனில் போட்டு தாராளமாக இங்கே வேலை செய்ய முடியும். ஓகே, இது விதம் நம்ம 9.2க்குள்ளே நம்ம விஷயங்கள் அனுப்பியிருக்கோம். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க. இதில் வந்து இப்போதைக்கு என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து வேலை முடிச்சிருக்கும். சார் இந்த தம்ப்நெயில்ஸ் பாருங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல மீதி கிளிப்ஸ் கூட நான் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் கூட இங்கே போட்டுக்கலாம். ஓகே சார், முன்னாடி என்ன நடக்குதுன்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து ரொம்ப லேட்டாக வந்து இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இது வந்து நம்ம இதுக்குள்ளே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். திடீர்னு வந்து அந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் ரியல் டைம் இங்கே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். எந்த டைம் உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. இன்னும் முன்னாடியெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த தம்ப்நெயில் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்ததாகும். ஆனால் இதே வந்து இங்கே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஃபைல்ஸ் ஆகட்டும், அதோட தம்ப்நெயில் ப்ரிவ்யூ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிடைச்சாகும். இது வந்து 9.2க்குள்ளே நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இது இதோ ஓகே, இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர் அனுப்பியிருக்குன்னா, இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இப்போக்கு ஏகப்பட்ட விஷயம் என்னன்னா, ப்ராஜெக்ட் லைப்ரரிக்குள்ளே வந்துட்டு இங்கே லீஸ்ட் வியூ தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது இல்லையா. முன்னாடி எப்படி இருக்கும், லீஸ்ட் வியூ தான் கிடைச்சிட்டு இருக்கும். ஆனால் இதே வந்து நம்ம 9.2க்குள்ளே இங்கே பாருங்க தம்ப்நெயில் வியூ கிடைச்சிருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இங்கேயே வந்து ஒருத்தர் வந்து அதோட ப்ரிவ்யூ என்னது இருக்கு அது வந்து இங்கே நம்மளால வந்து கவனிக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல அந்த ப்ரிவ்யூ பார்த்த அப்புறம் எப்படி இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் இங்கேயே பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், முடிவு பண்ண முடியும். இது வந்து அழகா இருக்கா, இல்லைன்னா இது வந்து அழகா இருக்கா. இது டைட்டில் ஆகட்டும் எது இருந்தாலும் அதோட தம்ப்நெயில் ப்ரிவ்யூ இங்கேயே உங்களுக்கு கிடைச்சிடும். அதுதான் 9.2க்குள்ள நெக்ஸ்ட் அட்வான்டேஜ். ஓகே, இப்படி நம்ம நெக்ஸ்ட் விஷயத்துல வரலாம். திடீர்னு வந்து தம்ப்நெயில் சம்பந்தமா ரீஃப்ரெஷ் அப்புறம் அதுக்குள்ளே நம்ம தம்ப்நெயில் வந்து வியூ காட்டுது, உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன இருக்கும் சார், இதுக்குள்ளே நம்ம மீதி அட்வான்டேஜ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒருத்தர் வந்து 1 மணி நேரம் ஆகட்டும் இல்லைன்னா 2 மணி நேரம் ஆகட்டும் ப்ராஜெக்ட் சேவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா. இந்த விதம் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இது வந்து சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இருக்கிற எத்தனை நிமிஷம் இருந்தாலும் நம்மளால வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் இதுக்குள்ளே இம்போர்ட் கொடுக்கும்போது அந்த டைம்லைன் இருக்கட்டும் இல்லைன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட நிமிஷம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா. ஒரு இல்லைன்னா 20 செகண்ட்ஸ் இல்லைன்னா 20 மினிட்ஸ் இருக்கலாம், அப்படி எடுத்துடும். ஆனா இதுக்குள்ளே அதோட ஃபாஸ்டா வந்து நம்மளால வந்து டைம்லைன் இம்போர்ட் பண்ண முடியும். ஏதாவது டைம்லைன் இருந்தால் அது வந்து இதுக்குள்ளே நம்மளால இம்போர்ட் பண்ணி தாராளமாக நம்மளால வந்து வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி இங்கே அட்வான்டேஜஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும், இதே வந்து சார் இப்போதைக்கு வந்து மேஜர் இஷ்யூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கும் இல்லையா. உங்களுக்கு வந்து உங்க இடத்துல தாராளமா தெரியும் இப்போதைக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங். ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ப்ராடக்ட்ல பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டுனா உங்களுக்கு வந்து இதுல இடத்துல அப்படியே உங்களுக்கு வந்து இதுல ஃபேஸ்புக் சம்பந்தமா பாருங்க, இந்த இடத்துல அந்த ஃபார்மேட்ஸ் அனுப்பிட்டு இருக்கும். ஓகே, சோஷியல் மீடியா சம்பந்தமா எனக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா ஃபேஸ்புக் சம்பந்தமா எனக்கு வீடியோஸ் அனுப்ப வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது பாருங்க, இந்த இடத்துல ரெடி டு யூஸ் ப்ரீசெட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இதுக்குள்ள வந்த பிறகு பாருங்க, இப்போ வந்து எனக்கு 1920 இருக்கலாம் இல்லையா, வர்டிக்கல்ல வந்து சாரி 1080 இருக்கும். எது உங்களுக்கு தேவைப்படுதோ அது விதம் நம்மளை வந்து ப்ரீசெட் செட் பண்ணி நம்மளால வந்து அது செலக்ட் பண்ணினா அதோட ரெசல்யூஷன் அதோட சம்பந்தமா விஷயங்கள் இங்கே காட்டிடும். ஒருத்தர் வந்து அது சம்பந்தமா இங்கே பாருங்க ப்ராஜெக்ட் நான் செலக்ட் பண்ணலாம், வர்டிக்கல் ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். பாருங்க, வர்டிக்கல் ப்ராஜெக்ட் அப்படி எடுத்த அப்புறம் நம்மளால வந்து இதுக்குள்ளே நம்ம இருக்கிற எது இருந்தாலும் நம்மளால வந்து இதுக்குள்ளே ஈஸியா வந்து செய்யலாம். அது மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம் ப்ரீசெட் வச்சு. பாருங்க, இதுக்குள்ள வந்துருச்சு. இதுக்குள்ள வந்த பிறகு பாருங்க, போர்ட்ரேட் மோட்ல போனோன்னா உங்களுக்கு வந்து அது விதம் ப்ரொஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதாகும். ஓகே, இதுக்குள்ள அப்படியே வந்த பிறகு நம்ம ப்ராஜெக்ட் லைப்ரரிக்குள்ள வந்து இங்கே ஏகப்பட்ட நம்ம ரெடி டு யூஸ் ப்ராஜெக்ட்ஸ் அனுப்பியிருக்கோம். சார் எது இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே நம்ம டபுள் கிளிக் பண்ணி இதே வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு கேட்கலாம், தம்ப்நெயில் வியூ காட்டிட்டுனா உங்களுக்கு வந்து அதோட ப்ரிவ்யூ இன்ஸ்டன்ட்லி இங்கே கிடைச்சாகும். ஓகே, இதுதான் பார்த்த அப்புறம் எந்த ப்ராஜெக்ட் தேவைப்படும் அது வந்து டபுள் கிளிக் கொடுங்க, அதோட ப்ரிவ்யூ உங்களுக்கு ப்ரிவ்யூ பேனலுக்குள்ளே கிடைச்சாகும். அப்புறம் ஓட்டிட்டுனா அதோட ஆடியோ இது விதம் ரெஃபரன்ஸாக கேட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், முடிவு பண்ண முடியும். அந்த ஃபைல்ஸ் இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு அனுப்பணுமோ இல்லைன்னா நீங்கள் வந்து முடிவு பண்ணி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ப்ராஜெக்ட் அப்படியே செலக்ட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுத்த அப்புறம் இருக்கதா எத்தனை ப்ராஜெக்ட் ஆகட்டும் நீங்கள் வந்து இதுக்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுத்த அப்புறம் தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், இன்ஸ்டன்ட்லி நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து நிமிஷத்துக்குள்ளே அனுப்ப முடியும். பாருங்க, இது வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணி காட்டுறேன். ஓகே, இதை வந்து டைம்லைன் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். பாருங்க, ஓகே, கொஞ்சம் ரிமோட்டில் இருக்கும் அதுதான் விஷயம். ஓகே ஃபைன், இந்தங்க. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டுனா இந்தங்க பாருங்க, இருக்கிறத எது ஆகட்டும் இங்கே ப்ரொஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சதாகும். ஓகே, இப்போதைக்கு வந்து
மேஜர் இஷ்யூஸ் என்னன்னா, இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து வேலை செய்யும்போது ஏகப்பட்ட தலைவலி உங்களுக்கு தெரியும். என்னன்னா, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிக்கணும்னா எப்படி பண்றது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்னால வந்து நிமிஷத்துக்குள்ள முடிக்க முடியும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், இங்க பாருங்க. எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் இங்கே செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே என்ன பண்ணலாம்னா, முதல்ல அன்குரூப் கொடுங்க. இருக்கிற எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் என்னால வந்து நிமிஷத்துக்குள்ள முடிக்க முடியும். கண்டிப்பா எத்தனை பேர் இருக்கும், அத்தனை அத்தனை ஆட்களுக்கு தெரியும். ஆனா இதுக்குள்ள மீதி ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அது நான் காட்டுறேன். இங்கே வந்த பிறகு இப்போ வந்து பாருங்க, இதுக்குள்ள ஹைலைட் இன் பின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கும், ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஹைலைட் இன் பின் இருக்கும். திடீர்னு வந்து என்ன ஆகும்னா, இங்க டைம்லைனுக்குள்ள எந்த ப்ராஜெக்ட் போட்டிருக்கும் அதுக்குள்ள எந்த கிளிப் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து அந்த கிளிப் ஹைலைட் இன் பின் கொடுத்துட்டுனா அந்த கிளிப் இந்த ப்ராஜெக்ட்குள்ள அந்த பின்குள்ள எங்க இருக்கும் காட்டிடும். ஓகே, இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு சார், விஷயம் முடிக்கிறது இல்லை பாருங்க. இதே வந்து ஆச்சரியமா இருக்கும். இது வந்து இப்படி இப்படி பார்க்கும்போது என்ன இருக்கும், அசிங்கா இருக்கும். ஆனா இதுக்குள்ள பார்த்துட்டுனா 30 கிளிப் இருக்கலாம், 300 கிளிப் இருக்கலாம், அப்படி இருக்கும். இல்லைன்னா 10 கிளிப் இருக்கலாம், இல்லைன்னா 20 கிளிப் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதே வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுக்குள்ள ரைட் கிளிக் பண்ணி ஷார்ட் பை டைம்லைன் டைம் கொடுத்துக்கலாம். பாருங்க, இது வந்து கண்டிப்பா நீங்க கத்துக்கதாகணும், இந்த விஷயம் தெரிஞ்சுக்கதாகணும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா பாருங்க சார், இது விதம் நீங்க செஞ்சுட்டுனா அந்த ப்ரொஜெக்ட்ல நம்ம டீசர் ஆகட்டும், ஹைலைட் ஆகட்டும், எது இருந்தாலும் அது வந்து இது விதம் செஞ்ச அப்புறம் சீக்வென்ஸ்லி நம்ம டைம்லைனுக்குள்ளே எது வந்து முதல் கிளிப் ஆகும், எது வந்து ரெண்டாவது கிளிப் இருக்கும், எது வந்து மூணாவது கிளிப் இருக்கும், ஒருத்தர் வந்து இங்கே பார்க்க முடியும். ஆனா இதே வந்து இந்த இடத்துல இது விதம் செஞ்ச அப்புறம் சீக்வென்ஸா செஞ்ச அப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல அசம்பிளி ஒர்க்ஸ் பென்லாம் மாற்றி அப்புறம் நீங்கள் வந்து எந்த இடத்துல உங்கள் கிளிப்ஸ் போட்டிருக்கோம் அந்த இடத்துல அப்படியே வந்த பிறகு, இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல அப்படியே வந்த பிறகு பாருங்க, கொஞ்சம் கீழே வரலாம். இந்த இடத்துல அப்படியே வந்த பிறகு இதுக்குள்ள எங்கே உங்க கிளிப்ஸ் போட்டிருக்கும் அதுக்குள்ள அப்படியே வந்து சேர்ந்த அப்புறம் இங்கே பாருங்க, ரீல்ஸ் ஃபோட்டேஜ் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இதுக்குள்ள அப்படியே வந்த பிறகு எந்த கிளிப்ஸ் நீங்க வந்து உங்க கஸ்டமர் கிளிப்பா வந்து சேஞ்ச் பண்ணோம், ரிப்ளேஸ் பண்ணோம், இது விதம் கொஞ்சம் பெருசு பண்ணி அப்புறம் அந்த விதம் முடிவு பண்ணலாம். பாருங்க, இது வந்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பிடிங்க, உங்க கீபோர்டில் கண்ட்ரோல் பிடிங்க, ட்ராக் அண்ட் ட்ராப் இருக்கதா முதல் கிளிப் என்னோட சேஞ்ச் ஆச்சு, ரிப்ளேஸ் ஆச்சு. இது விதம் எத்தனை கிளிப்ஸ் இருக்கும் அத்தனை கிளிப்ஸ் ஒன்றுனா நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா ஒன்றுனா நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. இல்லைன்னா அட் அ டைம் மல்டிபிள் கிளிப் கூட இருக்கலாம், செலக்ட் கொடுங்க. ஓகே, இது விதம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சாருங்க. அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணலாம், இருக்கிற எத்தனை கிளிப் இருந்தாலும் அத்தனை கிளிப் வந்து நான் இந்த விதம் செலக்ட் பண்ணி மல்டிபிள் கிளிப் கூட செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பிடிங்க. ஒரு அடியா வந்து எத்தனை கிளிப் இருந்தாலும் அந்த ப்ரொஜெக்ட்ஸ்குள்ளே எத்தனை கிளிப்ஸ் இருக்கும் இங்கே நிமிஷத்துக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ண முடியும். பாருங்க, இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி என்னால் வந்து வேலை செஞ்சு அனுப்ப முடியும். பாருங்க, இதுக்குள்ள முடிச்சிருக்கும். இருக்கிற அத்தனை கிளிப் இங்கே ரீப்ளேஸ் ஆச்சு. பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்து எனக்கு வந்து டீசர் ஆகட்டும், ரீல்ஸ் ஆகட்டும், எது இருந்தாலும் நிமிஷத்துல முடிக்கலாம். ஆனா மேஜர் சேலஞ்சஸ் என்னன்னா உங்களுக்கு தெரியும், இப்போதைக்கு வந்து இது வாட்ஸ்அப் இன்விடேஷன் அனுப்பணும், இல்லைன்னா ஃபேஸ்புக் சம்பந்தமா விஷயம் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஃபைல்ஸ் நீங்க அனுப்பணும்னா அதுக்கு தகதா வந்து சைஸ் மாத்திதாகணும். உங்களுக்கு தெரியும், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுனா அது வந்து திருப்பி வந்து தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ் எல்லாம் போட்டு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இப்போதைக்கு வந்து 9.2க்குள்ள அப்படி எதுவும் இல்லை. இங்கே எக்ஸ்போர்ட்குள்ள அப்படியே வந்துருச்சுன்னா இங்க பாருங்க சார், இதுக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் சம்பந்தமா இங்க பாருங்க, நம்ம ரெடி டு யூஸ் ஃபேவரட் ப்ரீசெட்ஸ் எல்லாம் போட்டு அனுப்பியிருக்கோம். ஒருத்தருக்கு வந்து எது தேவைப்படுது அது விதம் இங்கே செலக்ட் பண்ணி, இப்போதைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் சம்மந்தமாக தான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படின்னா இங்கே பாருங்கள், ரெடி டு யூஸ் நம்ம வர்டிக்கல் போட்டிருக்கோம். ஓகே, இதே வச்சு நம்மளால் வந்து டைரெக்டாக வந்து ஃபேஸ்புக் இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு நம்ம வந்து அனுப்ப முடியும். இதே வந்து இப்போதைக்கு என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து அனுப்பும் போது ஃபைல் சைஸ் கேட்கும். அதுக்காக வந்து நீங்கள் பழகிதாகணும். இதுக்குள்ளே சேஞ்ச்குள்ளே போனோம்னா இங்கே பாருங்க சார், இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்ம ஃபைல்ஸ் போட்டிருக்கோம், அந்த வாட்ஸ்அப் சம்பந்தமா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து டார்கெட் பண்ணிதாகணும். இங்க பாருங்க சார், இதுக்குள்ள அந்த சைஸ் வந்து நம்மளால வந்து 60 MB ஆகட்டும், 60 MB போட்ட அப்புறம் நம்மளால வந்து என்ன பண்ணலாம், இதே வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் வந்து 60 MB ஃபைல்ஸ் தான் அது வந்து சப்போர்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், ஃபைல் நேம் போட்டு அங்கே டார்கெட் சைஸ் 60 MB போட்டு நான் என்ன பண்ணலாம், டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு வச்சு நான் இங்கே வாட்ஸ்அப்பில் என்னால் அனுப்ப முடியும். பாருங்கள், இதுக்குள்ளே நான் எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். நிமிஷத்துக்குள்ளே அந்த ஃபைல் வந்து அந்த சைஸ் டார்கெட்டில் என்ன ஆகும், எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போதைக்கு வந்து தேர்ட் பார்ட்டி விஷயத்துலலாம் போக வேண்டியதில்லை. நம்ம முன்னாடியெல்லாம் மீதி ப்ராடக்ட் வச்சு தான் எக்ஸ்போர்ட் சைஸ் எல்லாம் செஞ்சு அனுப்பிட்டு இருக்கோம். ஆனால் இப்போதைக்கு வந்து அது தேவைப்படுது இல்லை. உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து அந்த சைஸ் டிட்டர்மைன் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்,
அந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆன பிறகு இதே வந்து நம்ம இந்த இடத்துல பாருங்க நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் இருக்கும். இந்த வாட்ஸ்அப்பில் நம்மளால வந்து அந்த ஃபைல் யாருக்கு எந்த கஸ்டமர் இருக்கும் அவங்க வந்து இங்கே அனுப்ப முடியும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அனுப்பணும் அப்படின்னா பாருங்க, இதுக்குள்ள அப்படியே வந்த பிறகு இந்த ஃபைல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கட்டும், இந்த இடத்துல பாருங்க டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கும். அப்படியே என்னால் வந்து செலக்ட் பண்ணி இங்கே அனுப்ப முடியும். இது இங்கே கூட என்னால் வந்து ப்ளே பேக் பண்ணி பார்க்க முடியும். பாருங்க இந்த இடத்துல. ஓகே, இது விதம் என்னால் வந்து ப்ளே பேக் பண்ணலாம். அப்புறம் இது வந்து அனுப்ப முடியும். நிமிஷத்துக்குள்ள என்னோட விஷயம் முடிச்சிருக்கும். பாருங்க. ஓகே, இது ஏதோ இருக்கதா உங்க கஸ்டமருக்கு வந்து வாட்ஸ்அப்ல திடீர்னு வந்து அனுப்ப முடியும். மீதி ப்ராடக்ட்லாம் இல்லைன்னா மீதி தேர்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வேலை செய்யணும் அப்படி இல்லை. இங்கேயே வந்து நம்ம ப்ராடக்ட் மூவ் ஆகிறோம். நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த வாட்ஸ்அப் சம்பந்தமா ஃபைல்ஸ் அனுப்ப முடியும். அது வந்து இங்கே 9.2 வெர்ஷனுக்குள்ள போட்டு அனுப்பியிருக்கும். சார் மறுபடியும் நம்ம விஷயத்துல வரலாம். இப்போ மேஜரா வந்து இந்த ஃபைல் ஃபார்மேட் எல்லாம் உங்களுக்கு வந்து எது தேவைப்படுது எல்லாமே கிடைச்சதாகும். எல்லாமே ரியல் டைம்ல வந்துருக்கும். ஓகே, 4K ஆகட்டும், HD ஆகட்டும், எல்லாமே இருக்கட்டும். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்கும்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்லோ மோஷன் கண்டிப்பா உங்களுக்கு தெரியுது. என்னன்னா மீதி ப்ராடக்ட்ல எல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே ஸ்லோ மோஷன் எல்லாம் பண்ணும்போது முன்னாடி எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா அதே வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் உள்ள 9.2 வெர்ஷனுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் வந்து சூப்பர் ஃப்ளோ இல்லையா? இல்லைன்னா ஆப்டிக்கல் ஃப்ளோ சம்பந்தமா இங்கே ஒரு ஃபீச்சர் போட்டு அனுப்பிட்டு இருக்கோம். அப்படின்னா என்னது இல்லையா? கண்டிப்பா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இருக்கிற இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்த பிறகு இப்போ வந்து நான் ஒரு கிளிப் இங்க செலக்ட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல அப்படியே வந்துடுச்சுன்னா இங்கே உங்களுக்கு வந்து இருக்கிற அது சம்பந்தமா இங்கே எனக்கு வந்து ஸ்லோ மோஷன் பண்ணணும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இருக்கிற அந்த ஃபைல்ஸ் இங்கே போட்டிருக்கும். பாருங்க, இந்த ஃபைல் வந்து ஸ்லோ மோஷன் சம்பந்தமா ஒரு ஃபைல் இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து நான் டைம்லைன்ல போடுறேன். பாருங்க, இதுக்குள்ள போட்டிருக்கும். ஓகே, கொஞ்சம் பெருசு பண்றேன். ஓகே, டைம்லைன் கொஞ்சம் பெருசு பண்றேன். ஓகே, உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஓகே பாருங்க, சாரி, யா ஃபைன். ஓகே, ரிமோட்ல இருக்கு. ஓகே ஃபைன், இதங்க பாருங்க. இது விதம் நான் டைம் லைன்ல அந்த கிளிப் போட்ட அப்புறம் இல்லைன்னா நீங்க வேலை செய்யும் போது அந்த கிளிப் செலக்ட் பண்ணி அப்புறம் இந்த இடத்துல பாருங்க இருக்கிற கிளிப்ல வந்து நீங்க எதுவும் செய்ய வேண்டியது இல்லை சார். இங்க பாருங்க, இது வந்து நார்மல் ஸ்பீட்ல இருக்கும். கொஞ்சம் ஓட்டி காமிக்கிறேன். சாரி, இதங்க கொஞ்சம் ஓட்டி காமிக்கலாம். இது வந்து நார்மல் ஸ்பீட்ல இருக்கும். பாருங்க. ஓகே, இதே வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கும்னா நம்ம இந்த ப்ராடக்ட்ல 9.2க்குள்ள வெர்ஷனுக்குள்ள சூப்பர் ஸ்லோ மோஷன் இல்லைன்னா ஆப்டிக்கல் ஃப்ளோ ஸ்லோ மோஷன் பண்றதுக்கு இங்கே உங்களுக்கு வந்து வசதி இருக்கும். பாருங்க, அதுக்காக நீங்க செய்ய வேண்டியது இருக்கிற அந்த கிளிப் முதல்ல அன்லிங்க் பண்ணுங்க. இந்த இடத்துல அன்லிங்க் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க, கிளிப் அன்லிங்க் பண்ணி அப்புறம் அந்த வீடியோ கிளிப் மட்டும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்கேல் அண்ட் டியூரேஷன் ஒரு விஷயம் இருக்கும். பாருங்க, இது வந்து அப்படியே செலக்ட் பண்ணிட்டுனா இங்கே எது விதம் உங்க இடத்துல தேவைப்படுது. கண்டிப்பா சூப்பர் ஸ்லோ மோஷன்னா 50 கீழே தான் இருக்கும். இப்போதைக்கு வந்து இதே வந்து 25% வச்சுக்கலாம். ஓகே பாருங்க, ஓகே கொடுக்கலாம். ஓகே, இது வந்து பாருங்க, கொஞ்சம் நான் இது ஓட்டி காட்டுறேன். பாருங்க, இது வந்து என்ன ஆகும், சூப்பர் ஸ்லோ மோஷன்ல ஆச்சு. பாருங்க, இதே வந்து கொஞ்சம் ஒட்டி காட்டுறேன்னா பாருங்க, தெரியுதுன்னு நினைக்கலாம். ஓகே சார், கண்டிப்பா இது வந்து ஆன்லைன் இருக்கனால அது விதம் தெளிவா பார்க்க முடியாது. பட் ஸ்டில் இங்க பாருங்க, இதே வந்து திருப்பி என்னால் வந்து சூப்பர் ஸ்லோ மோஷன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து 25 இருக்கும். இதே வந்து 10% மாற்றணும் அப்படின்னா தாராளமாக சார் நீங்கள் வந்து இந்த வெர்ஷனுக்குள்ள ஸ்மார்ட் கார்ட் 9.2 வெர்ஷனுக்குள்ள தாராளமாக நீங்கள் வேலை செஞ்சு அனுப்ப முடியும். அது விதம் இங்கே வசதி இருக்கும் சார். பாருங்க, இது வந்து கொஞ்சம் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இது வந்து சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆகும். கொஞ்சம் நான் முதல்ல எடுத்துக்கலாம், கிளிப் முதல்ல வரலாம். ஓகே, இதங்க பாருங்க, இது வந்து சூப்பர் ஸ்லோ மோஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இது விதம் இங்கே உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்லோ மோஷன் இல்லைன்னா ஆப்டிக்கல் ஃப்ளோ ஸ்லோ மோஷன் நம்ம போட்டு அனுப்பியிருக்கோம் 9.2 வெர்ஷனுக்குள்ள. பாருங்க, இதங்க கொஞ்சம் நான் கிளிப் போட்டி காட்டுறேன். ஓகே, கண்டிப்பா இப்போ வந்து இந்த 9.2 வெர்ஷன் நம்ம எதுக்காக அனுப்பியிருக்கோம்னா ஒருத்தருக்கு வந்து 4K சம்பந்தமா இல்லைன்னா ஹெச்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து விஷயம் வந்துட்டு இருக்கும். அந்த விஷயம் எல்லாம் முடிக்கிறதுக்கு தான் இந்த 9.2 வெர்ஷன் நம்ம அனுப்பியிருக்கோம் சார். அந்த விஷயம் எல்லாம் இங்கே முடிச்சு நீங்க தாராளமா வேலை பண்ண முடியும். ஆனா அதோட சேர்த்து இதுக்குள்ள சூப்பர் ஸ்லோ மோஷன் நம்ம அனுப்பியிருக்கோம். வாட்ஸ்அப் சம்பந்தமா கண்டிப்பா நான் முதல்ல கேட்டிருக்கோம், காட்டியிருக்கோம் எப்படி வந்து ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப் சம்பந்தமா ஃபைல்ஸ் அனுப்ப முடியும். அது வந்து இங்கே 9.2 வெர்ஷனுக்குள்ள போட்டு அனுப்பியிருக்கோம். நெக்ஸ்ட் மீதி விஷயங்கள் என்ன இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் உங்களுக்கு காட்டுற விஷயங்கள் ஒன்னொன்னா இப்போ வந்து ஏகப்பட்ட ஆளுக்கு வந்து என்ன விஷயம் இருக்கும்னா இங்கே
நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபைல்ஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கலாம் இல்லையா? ஃபைல்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு ஃபைல் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த ஃபைல்ஸ்க்கு சம்பந்தமாக உங்களுக்கு வந்து ப்ரீசெட் செட் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் இடத்துல உங்கள் கஸ்டமருக்கு வந்து ப்ரீசெட் செட் பண்ண இருக்கும். அதுக்காக வந்து பாருங்கள் சார், இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்குள்ளே அப்படியே வந்துருச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த விஷயம் புரிய வைக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டுனா இங்கே முதல்ல வந்து கம்பெனி மூவாந்திரம் டிஃபால்ட் ப்ரீசெட் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கும். ஆனா இதே வந்து சில டைம்ல வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கலாம் இல்லையா? இப்போ வந்து உங்க இடத்துல மீதி ஃபைல் ஃபார்மேட் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஃபைல் ஃபார்மேட் புதுசா வந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது இருக்குது இந்த ஃபேவரட் ஃபைல் ப்ரீசெட்ஸ் இல்லையா? இதே வந்து ஒருத்தரால வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். அது வந்து எப்படி? அது வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டுனா இப்போ வந்து இங்கேயே வந்து டிவிடி இருக்கும், ப்ளூரே இருக்கும், வெர்டிகல் ப்ரீசெட்ஸ் இருக்கு, ஸ்கொயர்ஸ் இருக்கு, ஹெச்டி இருக்கு, ஃபுல் ஹெச்டி இருக்கு, 2K இருக்கு, 4K இருக்கு. இது வந்து நம்ம ரெடி டு யூஸ் ஃபேவரட்ஸ் பண்ணி அனுப்பியிருக்க ப்ரீசெட்ஸ். ஓகே, இது வந்து எது விதம் நீங்க வேலை செய்யும் போது அது விதம் செலக்ட் பண்ணி ஒருத்தர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகே, இது இல்லாம ஒருத்தருக்கு வந்து புதுசா வந்து ஏதாவது ப்ரீசெட்ஸ் சேவ் பண்ணோம், இல்லைன்னா வேலை செய்யும் போது அந்த ப்ரீசெட்ஸ் சேவ் பண்ணோம் அப்படின்னா நீங்க இங்கே தாராளமா சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த டிவிடிக்குள்ள பாருங்க, இது வந்து 720 இருக்கலாம், 576 இதில் இருக்கும். ஓகே, ஃப்ரேம்ல 25 ஃப்ரேம் இருக்கும். இதே வந்து இப்போதைக்கு வந்து உங்க இடத்துல மீதி ஃபார்மேட்டா சேஞ்ச் பண்ணோம், இல்லைன்னா ப்ரீசெட்டா மாற்ற வேண்டி இருந்தால் இதே வந்து சேஞ்ச்குள்ளே செலக்ட் பண்ணிட்டுனா இங்க அந்த 25 வந்து பாருங்க, இது வந்து 50 வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இதுக்குள்ள எனக்கு பிட் ரேட் கொஞ்சம் ஏற்றணும், அப்படி ஏதாவது மேபி உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் அது விதம் நீங்க என்ன பண்ணலாம், அந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே நம்மளால வந்து செட் பண்ணி அப்புறம் ஒருத்தர் வந்து இதே வந்து இந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணி வைக்கலாம். புரியுதா? இப்போ வந்து இதே வந்து இந்த இடத்துல அவங்க வந்து 50 வச்சுக்கலாம், இல்லைன்னா 25 இருக்கட்டும், எது வேணும்னா சேஞ்ச் பண்ணி அப்புறம் இதே வந்து வந்து இதுக்குள்ள சேவ் கொடுத்துக்கலாம். இங்கே ரைட் கிளிக் பண்ணி செட் ஃபேவரட் கொடுத்துட்டுனா இதே வந்து சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே வந்து நான் இந்த இடத்துல எனக்கு வந்து புது ஃபார்மேட் வந்துச்சு. H.264க்குள்ள அது புது ஃபார்மேட் வச்சுக்கலாம். இதே வந்து 60 ஃப்ரேம்ஸாக வச்சுக்கலாம். ஓகே, ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்துட்டுனா இதே வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஃபார்மேட் ஆச்சு. பாருங்க 320ல 60 ஃப்ரேம்ஸ் வந்துருச்சு. இங்கே தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸ்க்ரீன் வருதுன்னு நினைக்கலாம். பாருங்க, இதே வந்து எனக்கு செட் பண்ணோம், டிஃபால்ட்டாக வைக்கணும்னா இது வந்து செட் ஃபேவரட் கொடுத்து நான் என்ன பண்ணலாம், அது சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ஃபார்மேட் ஆச்சு. இதே வந்து சில டைம்ல உங்க இடத்துல ஆப்ரேட்டர் மீதி ஆள் இருக்கலாம், அவங்க வந்து தெரியாது, இது வந்து எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க பேர்ல போடணும் அப்படின்னா நீங்க வந்து பாருங்க, இங்க ரைட் கிளிக் பண்ணி அதே வந்து அந்த ப்ரீசெட்டா வந்து ரீநேம் பண்ணி என்னுடைய மை ஹெச்டி ப்ரீசெட்டா சேவ் பண்ணலாம். ப்ரீசெட் இல்லையா, ஹெச்டி இருக்கட்டும், எது தேவைப்படுதோ அது விதம் நீங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த ப்ரீசெட்ஸ் வந்து இங்கேயே உங்களுக்கு வந்து சேவ் கொடுத்துக்கலாம். பாருங்க, சாரி, இங்கே சாரி, இது வந்து இந்த இடத்துல இந்த ப்ரீசெட்குள்ள இதுக்குள்ளே நமக்கு காட்டியிருக்கும் எக்ஸ்போர்ட்குள்ளே வந்துட்டுனா இதே வந்து அந்த ப்ரீசெட் எது இருந்தாலும் கஸ்டமருக்கு எப்படி தேவைப்படுது அது விதம் இங்கே சேவ் பண்ணி வைக்கலாம். அடிக்கடியெல்லாம் வந்து நம்ம செட்டிங் எல்லாம் தேட வேண்டியது கிடையாது. ஒரே ஒரு வாட்டி இந்த ஃபேவரட் மூவாந்திரம் செட் பண்ணிட்டுனா இங்கேயே உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமர் வந்த அப்புறம் இல்லைன்னா வேலை முடிச்ச அப்புறம் நீங்க வந்து இந்த ப்ரீசெட் அப்படியே செலக்ட் பண்ணி நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ணி எந்த இடத்துல தேவைப்படுது அந்த இடத்துல அப்படியே செலக்ட் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி உங்க பேர் எது நேம் போடணும் அது வந்து போட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம், அது வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். புரியுதா? எவ்வளோ ஈஸியா வந்து வேலை முடிச்சுக்கலாம். இதுதான் இந்த ப்ராடக்ட்ல இருக்க அட்வான்டேஜஸ். 4K எத்தனை ஃபைல்ஸ் இருந்தாலும் இல்லைன்னா ஹெச்டி ஆகட்டும், இப்போதைக்கு வந்து இங்கே 9.2க்குள்ளே நீங்க தாராளமா இம்போர்ட் பண்ணி வேலை முடியும். ஓகே, அது வந்து இதுக்குள்ளே இருக்க மிக மிக பெரிய அட்வான்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கும், இப்போதைக்கு வந்து 4K விஷயங்கள் முடிச்ச அப்புறம் இதே வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரட் பட்டனா ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன மேஜர் இஷ்யூஸ்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு. எப்படி இருக்கலாம், இப்போ வந்து பல டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ரெசல்யூஷன் இருக்கலாம். பாருங்க, இப்போ வந்து ரெசல்யூஷன் எப்படின்னா இங்கே பாருங்க, ரெசல்யூஷன் டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷன்ஸ் இருக்கும். ஓகே, ரெசல்யூஷன்ல இருக்க ஃபைல்ஸ் இங்கே இம்போர்ட் பண்றேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் மேஜர் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் இந்த 9.2க்குள்ள என்ன போட்டிருக்கணும் பாருங்க. இதுக்குள்ள வந்துட்டுனா ரெசல்யூஷன் இமேஜ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் ஆகும். ஓகே, தாங்க எனக்கு வந்து ஹாரிசான்டல் ஆகலாம், வர்டிக்கல் ஆகட்டும், இல்லைன்னா வாட்ஸ்அப் சம்பந்தமாக ஃபைல்ஸ் ஆகட்டும், எது இருந்தாலும் இங்கே 9.2க்குள்ள என்ன ஆகுதுன்னா இப்போ எனக்கு இங்கே அடிக்கடி இங்கே எல்லாம் போக வேண்டியது அவசியமே கிடையாது. பாருங்க, இது விதம் என்னால் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. திடீர்னு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்,
இதே வந்து நான் இங்கே டெலீட் பண்ணுறேன். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷன் ஃபைல்ஸ் ஆகட்டும், அது வந்து 16:9 ஆகட்டும். இங்கே பாருங்க, இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கும் பாருங்க. இது வந்து என்ன இருக்கும், இங்கே தெரியுது, அந்த ரேஷியோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கலாம். இது வந்து எனக்கு வந்து ஃபைல்ஸ் எப்படி இருக்கும் அதோட சேர்த்து நம்ம ப்ரொஜெக்ட்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக் ஷஃபிள் ஆகும் பாருங்க. இது வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுத்துட்டுனா ஆட்டோமேட்டிக் அது கேட்கும் பாருங்க. அந்த கிளிப் ப்ராப்பர்ட்டிஸ் என்னது இருக்கும் அதே வந்து இவங்க வந்து அது கேட்கும். கேட்ட அப்புறம் நீங்க எஸ் கொடுத்துட்டுனா அந்த ஃபைல் ஃபார்மேட் எது இருக்கும் எப்படி இருக்கும் அதே வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கே சேஞ்ச் ஆயிடும் பாருங்க. இது பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை. முன்னாடி எல்லாம் நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்படி இருக்கலாம். ஆனா இங்கே வந்து இப்போதைக்கு வந்து 9.2 வெர்ஷனுக்குள்ள எந்த ஃபார்மேட் ஆகட்டும், எனக்கு இது பிடிக்கல, இல்லைன்னா இந்த வேலை இல்லை, எனக்கு இந்த சம்பந்தமா வேலை செய்ய வேண்டியிருக்கும், ஓகே, திடீர்னு வந்து நீங்க முடிவு பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இது அப்படியே டெலீட் பண்ணுங்க. அந்த டைம்லைன் இருக்கட்டும், எந்த டைம்லைன் இருந்தாலும் அந்த டைம்லைனுக்குள்ள அந்த ரெசல்யூஷன் ஆட்டோமேட்டிக் நம்ம 9.2 வெர்ஷன் செட் பண்ணிடும். இது வந்து அப்படியே ட்ராக் பண்ற இந்த இடத்துல டைம்லைன்ல நான் போடுறேன் பாருங்க. அது மறுபடியும் கேட்கும், அந்த ப்ராப்பர்ட்டி அந்த கிளிப்ல இருக்குது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, கண்டிப்பா நீங்க வந்து எஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டுனா அந்த கிளிப்ல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம டைம் லைனே எடுத்துடும். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. முன்னாடி எல்லாம் நீங்க மல்டிபிள் திங்க் பண்ணி அந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா, செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இப்போதைக்கு வந்து 9.2 வெர்ஷனுக்குள்ள அப்படி எதுவும் இல்லை. ஓகே, இது விதம் நீங்க வந்து இருக்கிற ஃபைல்ஸ் எது ஆகட்டும் எப்படி ஆகட்டும் அது வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுத்துட்டுனா நம்ம டைம்லைன் ஆட்டோ ரெசல்யூஷன் ஷஃபிள் பண்ணிடும். இங்கே பாருங்க, எந்த ரெசல்யூஷன் இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வந்து ரியல் டைம் அந்த நிமிஷத்துல பாருங்க அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக் ஷஃபிள் ஆயிடும். நீங்க இப்போ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எவ்வளோ ஈஸியாக வந்து ஒருத்தர் வந்து வேலை செய்ய முடியும். ஓகே, இதுதான் இதுக்குள்ளே இருக்க மிக மிக அட்வான்டேஜ் நம்ம 9.2க்குள்ளே பண்ணியிருக்கோம். சார் உங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு வந்து உங்கள் இடத்துல என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. மேக்ஸிமம் இங்கே ஃபைல் சம்பந்தமாக நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே HD ஆகட்டும் 4K ஆகட்டும் எது இருந்தாலும் அந்த அத்தனை ஃபைல்ஸ் வந்து ரியல் டைம் இங்கே பாருங்க அது வந்து இங்கே ரிஃப்ரெஷ் ஆகிடும். நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கே எது இருந்தாலும் இந்த இடத்துல அத்தனை ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தம்ப்நெயில் ஆகட்டும் நம்ம டைம்லைன் ஆகட்டும் எந்த ஃபார்மேட் இருந்தாலும். இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அங்கே FX30 கேமராஸ் தான் யூஸ் பண்ணிக்கோம் சார். இங்கே வந்து இருக்கிற அத்தனை ஃபைல்ஸ் வந்து FX30 இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம வந்து ட்ரோன் ஃபைல்ஸ் ஆகட்டும் எது இருந்தாலும் அந்த கேமரா வச்சு தான் நம்ம வேலை பண்ணியிருக்கு. ஓகே, இருக்கிற டைம்லைன் வந்து அவ்வளோ ஸ்மூத்லி வந்து நம்மளை வந்து பிளேபேக் பண்ணலாம், எடிட்டிங் பண்ணலாம், ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுதான் 9.2க்குள்ள இருக்க மிக மிக அட்வான்டேஜ். அப்புறம் சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம இதுக்குள்ள ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு வந்து ஏகப்பட்ட ஆளுகளுக்கு விஷயம் என்ன இருக்கும் இங்கே பாருங்க. ஒருத்தர் வந்து பின்குள்ளே வந்த அப்புறம் இல்லைன்னா நம்ம ப்ராஜெக்ட் லைப்ரரியில் வரும்போது இந்த இடத்துல ஃபேவரட் பண்ணுறதுக்கும் இல்லைன்னா டெலீட் பண்ணுறதுக்கும் எல்லாம் நம்ம விஷயம் வந்துட்டு இருக்கலாம் முன்னாடி. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து இதில் கொஞ்சம் நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஷஃபிள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக. ஓகே, அது வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். தம்ப்நெயில் வியூ கண்டிப்பாக வந்து நம்ம தேவைப்படுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் ஆகட்டும் பார்க்கும்போது தம்ப்நெயில் வியூ உங்களுக்கு வந்து பார்த்துதாகணும். அது வந்து நம்ம இதுக்குள்ளே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு வந்து எந்த ஃபைல்ஸ் ஆகட்டும் ஒரு வாட்டி நீங்கள் ஃபைல்ஸ் இங்கே இம்போர்ட் பண்ணி வேலை செய்யும் போது தான் ரொம்ப டைம் நம்ம முன்னாடி எடுத்தாகும். ஆனால் இது வந்து 9.2 வெர்ஷனுக்குள்ளே நம்ம ரிசால்வ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக வந்து அந்த தம்ப்நெயில் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் தாராளமாக வேலை செய்ய முடியும். ஓகே, இதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம போட்டு அனுப்பியிருக்கோம். உங்கள் வேல்யூபிள் டைம்க்காக வந்து நான் இது பண்ணக்கூடாது. இங்கே டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஏதாவது விஷயங்கள் தெரியல இல்லைன்னா கேள்வி இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். இதுதான் மிக மிக அட்வான்டேஜ் இல்லைன்னா நம்ம 9.2 வெர்ஷனுக்குள்ளே அனுப்பியிருக்க விஷயங்கள் சார். திடீர்னு வந்து நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணி பேச முடியும். நம்ம டெமோ ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம் சார்.